அனைவருக்கும் வணக்கம். வித்யாதரன் அவரை இன்ட்ரடியூஸ் பண்ண தேவையில்லை. ஏன்னா அவர் பல வருஷமாக சினிமா ஃபீல்டில் இருக்கார். வைத்தீஸ்வரன் படம் ஹிட்டாச்சு, அவருடைய டைரக்டர். அதுக்கப்புறம் நிறைய படங்கள் பண்ணிருக்காரு. என் கூடயும் நிறைய ட்ராவல் பண்ணுறாரு, நிறைய டிஸ்கஷனுக்கெல்லாம் வருவார். அவர் இப்போ ஒரு படம் தயாரித்து இயக்குறாரு. அதுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறதுக்கு தான் வந்தேன். என்னையும் இந்த படத்தில் ஒரு கேரக்டர் நடிக்க சொல்கிறாரு. நடிக்கிறேன்னு ஒத்துட்டு ஒரு ப்ரொடியூசர் அவர் ஃப்ரம் கர்நாடகா. அங்கே மிகப்பெரிய படங்கள்லாம் எடுத்திருக்காரு. யஷை வச்சு படம்லாம் ராஜாவலி அது படம்லாம் பெரிய ஹிட் கொடுத்தவர். தமிழ் சார் எல்லாம் வச்சு கன்னடத்தில் நிறைய பெரிய ப்ரொடியூசர். எங்கள் காம்பினேஷனில் வரப்போகிற படம் தான் ஸ்கூல். இந்த யோகி பாபு, பூமிகா இதெல்லாம் நடிக்கிறாங்க. ஒரு மகள் டென்டிஸ்ட் டாக்டரு. இப்போ இந்த படத்தில் ஸ்கிரிப்டில் டிஸ்கஷனில் இருக்காங்க. அதனால தான் அவங்களே உட்கார வச்சுருக்கோம். எல்லாம் இவரும் ஒரு டாக்டர் தான். இவர் வெட்டினரி டாக்டரு. அதனால தான் எங்களெல்லாம் வச்சு வைத்தியம் பார்க்குறாரு. எனவே இந்த படம் நான் கதையை கேட்டேன். ரொம்ப ஒரு மாதிரி வித்தியாசமான கதை. அதாவது இன்றைக்கி நாட்டில் நடக்கிற விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்காரு. கதை சொல்லலாமா? அதாவது நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்கல்ல ஸ்கூலில் இருக்க பசங்கள்லாம். அவங்களுக்கெல்லாம் ஒரு விழிப்புணர்வு கொடுக்குற மாதிரியான ஒரு படமாக இருக்கும். ஒரு ஸ்கூலில் அது நடக்கிற விஷயங்கள் தான் மெயின். அதில் எப்படி போலீஸ் நான் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டராக நடிக்கிறேன். இன்ஸ்பெக்டர். ஸோ இந்த மாதிரி போகுது உங்களுக்கு படம். ஸோ நிறைய இன்ட்ரெஸ்டிங் மேட்டர் இருக்குது. ஸோ ஹாரர் ஃபிலிம், ஃபுல் ஹாரர் மட்டும் இருக்குது. ஏன்னா இவர் காமெடி சூப்பராக பண்ணுவார். அதனால் ஹியூமரோடு சேர்ந்த ஒரு ஹாரர் ஃபிலிமாக இது வரணும். இது வரும் என்ற நம்பிக்கையுடன் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்கிறதுக்கு தான் நான் வந்தேன். பாக்கியராஜ் சார் தான் குத்துவலை கேஸ் சொன்னார். ஏன்னா அவர்கிட்ட பாக்கியராஜ் சார்கிட்டே பல வருஷம் ஒர்க் பண்ணார். அவர் தான் பூஜையை நடத்திட்டு போனார். ஸோ இவ்வளோதான் விஷயங்கள். அனைவருக்கும் வணக்கம். குவாண்டம் ஃபிலிம் ஃபேக்ட்ரிங்கிற ஒரு பேனரில் ஸ்கூலில் ஒரு படத்தை ஆரம்பிச்சிருக்கோம். இந்த படத்துக்கு நானும் திரு கே மஞ்சு சார் கர்நாடகாவில் நிறைய படங்கள் ப்ரொடியூஸ் நாங்கள் சேர்ந்து இந்த படத்தை தயாரித்தோம். 4 நாளாக ஒர்க் ஷாப் பண்ணி தொண்டை கட்டு. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப லைவாக நடிக்கணும், ரொம்ப நேச்சுரலாக இருக்கணும், ஒரு ஆக்டிங் மீட்டருக்கு மாறிடக்கூடாதுங்கிறது அந்த ஒர்க் ஷாப் பண்ணேன். அதில் தான் கொஞ்சம் தொண்டை கட்டிருக்கு. ஸோ இந்த படத்தில் ஸ்டூடெண்ட்ஸோட எமோஷன்ஸ் கொஞ்சம் மேஜராக ட்ராவல் பண்ணுறோம். ஸோ எதனால் இன்னைக்கு திடீர்னு ஒரு சூசைட் தாட் வருது. திடீர்னு எங்கேயோ ஒரு பொண்ணு அட்டாக் ஆகிட்டா, ஒரு பையன் பாம்பேயில் துப்பாக்கியால் சுட்டுட்டான் ஒரு கிளாஸ்மேட்டாக, இந்த மாதிரி வருது. நாங்குநேரியில் பார்த்தா அருவாள் எடுத்து வெட்டிக்கிட்டாங்க ஸ்டூடெண்ட்ஸு அப்படின்னு ஒரு விஷயம் வருது. ஸோ இந்த மாதிரி இந்த விஷயங்களில் நம்ம நியூஸாக பார்க்குறோம். இந்த நியூஸுக்கு பின்னாடி இருக்கிற உளவியல் என்ன, மனோரீதியாக என்ன மாதிரி திங்கிங் வந்தால் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்குதுங்கிற ஒரு விஷயத்தை வச்சு தான் இந்த திரைப்படம் பண்ணுறோம். இதில் ஒரு மிகப்பெரிய டீச்சர் கேரக்டருக்கு அவங்க பூமிகா சாவில் அவங்க பண்ணுறாங்க. மாணவர்களை எளிமையாக புரிய வைக்கிற, அவங்களோட கலந்து ஒரு சில மாற்றங்களை கொண்டு வர ஒரு மிகப்பெரிய கதாபாத்திரத்தில் யோகி பாபு அவர் நடிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஃபுல்லாக மர்டர் மிஸ்ட்ரி, கோஸ்ட் விஷயம்லாம் இருக்குது. அதெல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணுற போலீஸ் ஆஃபீஸர் இன்ஸ்பெக்டர் காளீஸ்வரனை திரு கே எஸ் ரவிக்குமார் சார் பண்ணுறாரு. இன்னும் பக்ஸு, சாம்ஸு நிறைய ஆர்டிஸ்ட் இந்த படத்தில் பண்ணுறாங்க. அண்டு இந்த திரைப்படம் எனக்கு ரொம்ப நாளாக ஸ்லம் டாக் மில்லியனர்னு ஒரு படம் பார்த்து ரொம்ப ஆசை. அந்த படத்து ஸ்க்ரீன் பிளே மாதிரி ஒரு படம் பண்ணணும். அதாவது நிறைய விஷயங்களை, குளோபலான விஷயங்களை ஒரே படத்தில் ரொம்ப அழகாக கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளே பண்ணணும்னு சொல்லி ஒரு 1 இயராக இதில் ஒர்க் பண்ணி நல்லா கரெக்டான கேஸ்டிங்கை பிடிச்சி இந்த படத்தை ஆரம்பிச்சிட்டோம். இன்னொன்று, இந்த படம் இன்னைக்கு ஜென்ரேஷனை டச் பண்ணணும், அவங்களோட உளவியல் என்னங்கிறதுனா இதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் கன்சல்ட் தான் என்னோட டாக்டர் கேட்டேன். ஸோ அவங்க பிடிஎஸ் முடிச்சுட்டு நிறைய கொரியன் படம் பார்ப்பாங்க. இந்த நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் இந்த மாதிரி கொரியன் படம்லாம் பார்த்து அந்த கொரியன் ஸ்டாண்டர்டில் படம் வராதான்னு அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த கொரியன் ஸ்டாண்டர்ட்லாம் வரணும், என்ன மாதிரி ஸ்க்ரீன் பிளே வரணும்னு கேட்க ஆரம்பிச்சு அவங்களே நிறைய ஸ்கிரிப்டில் இன்புட் கொடுத்தாங்க. ஸோ
ஸோ அதனால இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனோட மைண்ட் செட், வாழ்க்கையில் அவங்களுடைய கண்ணோட்டம் என்ன மாதிரி இருக்கு, அதனால நடக்கிற சம்பவங்களை வச்சு இந்த திரைப்படம் வந்து ஒரு மிக பிரம்மாண்டமாக ரெடி ஆயிட்டது. லைவாக நிறைய இந்த காலங்களில் நடித்த ஸ்டூடெண்ட்ஸு அவங்க எல்லாம் கூட நிறைய நடிக்கிறாங்க. ஸோ இந்த படம் வெற்றி அடையில் இன்னைக்கு துவக்க விழா. எனக்கு ஸ்க்ரீன் பிளேயில் குருநாதர் வந்து பாக்யராஜ் சார், டைரக்ஷனில் குருநாதர் வந்து திரு கே எஸ் ரவிக்குமார் சார். ஏன்னா அவர் ஸ்க்ரீன் பிளேயில் பல்ஸ் பார்த்து நிறைய வந்தாங்க, சூப்பர் ஹிட் கொடுத்தாரு. அதனால அவர் வந்து குத்துவேலை கேட்கணும்னு ஆசைப்பட்டு இன்னைக்கு நடந்தது. அதே மாதிரி சொன்ன டேட்டில் படத்தை முடிக்கிறதும், பிரம்மாண்டமான படமாக இருந்தாலும் எக்ஸிபிஷனில் ஒரு நாள் கூட அந்த டைமிங் மாறாமல் நிறைய படங்களாக பிளானிங்காக பண்ணி கொடுத்தவர் நம்ம ரவிக்குமார் சார். நான் கன்னடத்தை முதல்ல டைரக்ட் பண்ண போனோடனே முதல் கேள்வி கேட்டாங்க, நீங்கள் ரவிக்குமார் சார் டைரக்ட் பண்ணுவீங்களான்னு கேட்டாங்க. நான் இல்லை சார், எனக்கு கஷ்டம், அவ்வளோ பிளான்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி தான் நான் இது பண்ணேன். ஸோ அவர்கிட்ட இருந்த கமாண்டிங், கேப்டன்ஷிப், பிளானிங் எல்லாமே நான் கற்றுட்ருக்கேன். அந்த அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட மொத்த டேலண்ட்டும் இந்த படத்தை நான் அப்ளை பண்ணி ஜெயிப்பேன்ற நம்பிக்கையோட என்னோட இதை முடிச்சிருக்கேன். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் டாக்டர் நிவேதா. ஸோ இந்த மூவியில் வந்து ஸ்கிரிப்ட் கன்சல்டன்ட் ஆர் ஸ்கிரிப்ட் டாக்டர் அப்படின்னு சொல்லலாம். இந்த பொசிஷன் வந்து நிறைய இன்டர்நேஷ்னல் மூவிஸு, நிறைய அதர் லாங்குவேஜ் மூவிஸில் வந்துட்டு இந்த ஸ்கிரிப்ட் டாக்டர் கன்சல்டன்ட்ன்ற பொசிஷன்ஸ் இருக்குது. ஸோ ஒரு ஸ்கிரிப்டுக்கு வந்து லைக் ஒரு டாக்டர் எவ்வளோ நம்ம பாடி அனாலிசிஸ் கொடுக்குறோமோ அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டுக்கு அனாலிசிஸ் ரொம்ப மெயின். ஸோ ஆக்சுவலி நிறைய மூவி வந்து எல்லாரையும் ஃபீல் பண்ண வச்சுருக்கோம். பட் ஸ்கூல் மூவி கண்டிப்பாக எல்லாரையும் வந்து திங்க் பண்ண வைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு திங்க் பண்ணி ஒரு சேஞ்ச் கொண்டு வர மாதிரியான ஒரு ஃபிலிம். அண்ட் இந்த ஜென்ரேஷன் இல்லாமல் இருக்கிற எல்லா ஜென்ரேஷன்ஸுமே வந்துட்டு நிறைய நிறைய சைக்காலஜிக்கல் விஷயங்கள் வந்து இந்த படத்தில் பேசப்பட்டிருக்கு. ஸோ நிறைய சேஞ்சஸ் வரும். தேங்க்யூ. நான் 50 படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். தமிழில் பிரம்மன் படம் பண்ணியிருக்கேன். ஒரு ரைட்ரு வந்து வித்யாதரன் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டும். ஒரு நாள் வந்துட்டு சார் ஒரு சப்ஜெக்ட் பண்ணிருக்கேன், நான் ப்ரொடக்ஷன் பண்ணுறேன் தானே, என்ன வேணும் சார், ஹெல்ப் பண்ணி வந்து நான் பண்ணுறப்போ உங்களுக்கு சொன்னேன். எனக்குன்னா நான் எப்பவும் ரைட்டர் தான் நான் ரெஸ்பெக்ட் கொடுக்குறேன். ரைட்டருக்கு டைரக்டர் நான் கிரியேட் பண்ணுறது ரைட்ரு. இப்போ ஒரு ஆள்லாம் வச்சுட்டு ஹீரோ பண்ணுறதுக்கு ரைட்ரு. அதை தான் நான் ரைட்ரு படம் பண்ணும்போது நான் என்ன வேணும் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்கிறேன். வித்யாதரனுக்கு ஃபுல் சப்போர்ட்டும் என்ன வேணும் எப்போ வேணும் நான் பண்ணி கொடுக்குறேன். அவர் ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. அவர் கூட எப்போவும் இருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். இது என்னுடைய 5வது படம். அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா யோகி பாபு சாரோட இது என்னோட 3வது படம். மெடிக்கல் மிராக்கிள், சலூன் அப்படின்னு அடுத்த வரிசையில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் அப்படின்ற படம். இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு கேரக்டரை வந்து சார் எனக்கு நரேட் பண்ணி சொன்னார். ஸோ அது கேட்ட உடனே ஃபஸ்ட்டு எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. ஏன்னா இது வந்து ஹாரர் சப்ஜெக்ட்டு, அட் சேம் டைம் வந்து காமெடியும் கலந்து பண்ணணும் அப்படின்றதால இது ஒரு புது ஜானராக இருக்கும், புது முயற்சியாக இருக்கும் அப்படின்னோடனே ஃபஸ்ட்டு பயமாக இருந்தது. அதுக்கப்புறம் சார் வந்து நான் வந்து உனக்கு கைட் பண்ணுறப்பா, நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ நல்லா பண்ணுவேன், அந்த நம்பிக்கையில் தான் நான் வந்து இந்த ரோலை உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஸோ அதனால் இதுக்கு முன்னாடி எல்லோரும் சொன்ன மாதிரி இது வந்து சிரிக்க சிந்திக்க, ஸோ இப்போ இருக்கிற எல்லா யங்ஸ்டர்ஸ், எல்லா ஸ்கூல் போகிற பசங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு என்டர்டெய்னிங்காகவும் அட் சேம் டைம் ஒரு இன்ஃபர்மேட்டிவ் மூவியாகவும் இருக்கும்னு நம்புகிறோம். ஸோ ஆதரவு தாங்க. இந்த படப்பிடிப்பு முடிஞ்சு சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணி உங்களை எல்லாரையும் நாங்கள் என்டர்டெயின் பண்ணுவோம். நன்றி. பட பூஜை போடுறாங்க, அது வந்து எல்லா நடிகையும் வரணும். அதுல யோகி பாபு வந்து ஆடியோ லான்ச்சுக்கே வரதே கிடையாது. இது எப்படி பாக்குறீங்க? அவரை பார்க்க முடியலன்னு கேள்வி கேட்டு நீங்க எப்படி பாக்குறீங்கன்னா, அவர் வந்து பிஸியா இருக்காருப்பா. அவர் டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து தூங்காம கொள்ளாம ராத்திரில வந்து 3 மணிக்கு போய் படிச்சுட்டு கிளம்புற மணி 7 மணிக்கு வந்து வருது. அதே மாதிரி கிளம்புற 6 மணிக்கு போய் தூங்கியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதான் கிளம்பி அவர் வேற பூஜையெல்லாம் பண்ணுவார். குளிச்சுட்டு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு இந்த பூஜைக்கு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் கண்டிப்பாக வந்து தலையை காமிச்சிட்டு போவான். காலையில ஓகே தான். சப்போஸ் ஆடியோ லான்ச் வச்சு அது ப்ரமோஷன் தனியாக கூப்பிடும்போது கூட வரது இல்லையே, வேலை இல்லை அன்னைக்கு அப்படின்னா கண்டிப்பாக வருவான். எனக்கு யோகி பாபு பற்றி தெரியும். ஏன்னா நானும் என்னோடய படங்களில் என்னோட கூகுள் கிட்டப்பெல்லாம் ஃபுல் டைம் இது பண்ணியிருக்கோம். நல்ல கோஆப்ரேட்டிவ் பண்ணக்கூடிய ஒரு நடிகர், நல்ல ஒரு நாலேஜ் உள்ள நடிகர். அதனால் வந்து யோகி பாபு மேலே எந்த குறையும் எனக்கு தெரியல. கண்டிப்பாக ஃப்ரீயாக இருந்தால் கண்டிப்பாக வருவார். ஏற்கனவே கொடுத்த ஒரு டேட்டை வந்து பூஜை நம்ம வந்து அப்போ அந்த நேரத்தில் சொல்லார். இவர் பூஜை முந்தா நாள் தான் சொன்னார். ஸோ அந்த நேரத்தில் அதை கேன்சல் பண்ணிட்டு வர முடியாது, அதை அட்ஜஸ்ட் பண்ணி வரணும் இல்லையா. அது மாதிரி ஆடியோ லான்ச்சு கூட முன்னாடியே அவர்கிட்ட டேட் வாங்கி
இந்த டேட்டில் ஆடியோ ரிலீஸு, இந்த டேட்டில் ப்ரொமோ நீங்கள் வந்தாகணும் அப்படின்ட்டு அவர்கிட்ட சொல்லி அந்த டேட்டை அவர் கொடுத்துட்டு அப்புறம் வரலாம் தான் நம்ம குறை சொல்லணும். கொடுக்காம நீங்கள் வந்து இஷ்டத்துக்கு கூப்பிடும்போது எப்படி வருவாங்க? சார் பெரிய பெரிய படத்துக்குலாம் அவர் வராரு சார். ஆனால் சின்ன அவர் நடித்த படம் சின்ன சின்ன படத்துக்கு வர மாட்டாங்க. நிறைய பேர் நிறைய ப்ரொடியூசர் வந்து வருத்தப்பட்டு தெரிவிக்கிறாங்க ஸ்டேஜ்லேயே. அப்போ அது வந்து பெரிய படங்களுக்கு போகல அப்படின்னா பெரிய படங்களை கூப்பிட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால போகிறாருன்னு நினைக்கிறேன் பெரிய படத்துக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அது அவர் என்னமா என்னன்னு தெரியாது. நான் நினைக்கிறது அப்படி. ஒருவேளை பெரிய படங்கள்லாம் பெரிய ஆர்டிஸ்ட்லாம் நாளைக்கு வந்து நம்ம மதிக்கலை அப்படின்னா அது பெருசாக பேசப்படும். ஒரு சின்ன படத்துக்கு போகல அப்படின்னா அவ்வளோ பெருசாக பேசப்படாது. சார் விஜயகாந்த் சார் இறந்தாங்க அன்னைக்கு வந்து அவர் சமாதிக்கு போகிறாரு. ஆனால் அவர் படத்தோட ஆடியன்ஸ் பிரசாத்தில் நடக்குது. ஆனால் அங்கே வரல. அவர் விஜயகாந்தை இதோட பெருசாக நினச்சிருக்கலாம். அது தப்பு இல்லையே. அது அவர் டைமிங்னு ஒன்று இருக்குல்லப்பா எல்லாருக்குமே. நீங்கள் கூட இங்கே வரும்போது நடுவில் ஏதோ ஒரு வேலை இருந்தால் போயிட்டு வரீங்கன்னா ஏன் போகிறீங்க அப்படின்னு கேட்க முடியுமா அவங்கள? யாரும் சுத்தமாக வரல சார். போயிட்டு வந்தால் பரவாயில்ல. அது வேறு ஏதாவது காரணம் இருக்கும். பேமெண்ட் ஃபுல்லாக கொடுத்துருக்க மாட்டாங்க. டப்பிங்க்கு முன்னாடி பேமெண்ட் கேட்டிருப்பாரு, கொடுத்துருக்க மாட்டாங்க. அதை மீறி டப்பிங் பேச்சு கொடுத்துருப்பாரு. அப்போ செட்டில்மெண்ட் பண்ணுறேன்னு இருப்பாங்க. ரிலீஸுக்கு முன்னாடி அது கொடுத்துருக்க மாட்டாங்க. இது ஆடியோ லான்ச்சுக்கு முன்னாடி கொடுக்குறேன்னு இருப்பாங்க, கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குன்னா அந்த ப்ரொடியூசருக்கு என்ன கஷ்டமோ எல்லாம் பார்க்கணும்ல. நம்ம ஒருத்தருக்கு குறை சொல்கிறதுலையே நம்ம இருக்கக்கூடாது. நம்ம அவருக்கு என்ன சூழ்நிலையோ அதனால. ஆனால் அப்படி வந்து மற்றவங்களை மதிக்காத ஒரு மனுஷன் தான் அப்படின்னு நான் ஒத்துக்கவே மாட்டேன். இவ்வளோ டைட் ஷெடியூலையும் இந்த படத்துக்கு கதை கேட்டு டேட் ஒதுக்கியிருக்காரு. இந்த படத்துக்கு டேட்டு கொடுக்குறாருன்னாவே நீங்கள் புரிஞ்சுக்கலாம்ல அவர். ஏன்னா இவர் சீனியாரிட்டி அவருக்கு தெரியும். அதனால் இவரை மற்ற பெரிய படங்கள் கொடுக்குற அமௌண்ட் இவர் கொடுக்க முடியாது அவரால். ஸோ இந்த படத்துக்கு என்ன வேல்யூவோ அந்த அளவுக்கு தான் அவர் கொடுக்க முடியும். அதுக்கு ஒத்துக்கிட்டு அவர் பண்ணுறாருல்ல. அப்படின்னா அவர் நல்ல மனுஷன் தானே. அதை எப்படி நம்ம குறை சொல்ல முடியும்? எல்லாம் மனுஷனாக பிறந்த எல்லாருக்குமே சில குறைகள் இருக்க தான் செய்யும். அதனால வந்து நம்ம அவங்கள மட்டம் தட்டிடக்கூடாது. எல்லாருமே நல்லா இருக்கட்டுமே, எல்லா படங்களும் நல்லா போடட்டுமே. அவர் ப்ரொமோஷன் வந்ததுனால தான் அந்த படம் வந்து ப்ரொமோஷன் ஆகலைன்றதுலாம் சொல்ல முடியாது. அவர் வரலைங்கிறதே இப்போ இந்த மாதிரி இல்லைன்னா நீங்கள் பேசி அந்த படம் பேர் என்ன வரலன்னு சொன்னீங்களா? அந்த படம் பேர் தூக்குதறி பாருங்கள். இப்போ பெருசாகிடுச்சு. தூக்குதறிக்கு இப்போ ஒரு ப்ரொமோஷன் கிடச்சிருச்சுல்ல. சரி, அதே போல் பெரிய படங்களுக்கு வந்து ஈஸியாக தேட்டர்கள் கிடைக்குது. எல்லா சின்ன படங்கள் இப்போது சங்கத்தில் தூக்குதுறையில் கூட மாதம் மகன் கூட போய் சின்ன படங்களுக்கு தேட்டர் ஒதுக்கி கொடுங்க. இப்போ பூஜை போடும்போது நம்மளுக்கு வந்து பிரம்மாண்டமாக எல்லாம் காமிக்கிறோம். அதுக்கப்புறம் தேட்டருக்கு வரதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்குது, தீர்க்க ஆரம்பிச்சு. ஆமாம், அதுக்கு காரணம் வந்து பட்ஜெட்டு தான். அது பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த படம் என்ன வியாபாரம் ஆகும். சரி, வியாபாரமே ஆகாதா? சரி, இந்த படத்தை வந்து தேட்டருக்கு கொண்டு போய் சேர்க்குற அளவுக்கு நம்மக்கிட்ட பணம் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒரு ப்ரொடியூசர் படம் எடுக்கணும். இல்லைன்னா எடுக்கக்கூடாது. இதை நான் ஒரு படம் பண்ண போகிறேன்னு வந்து சொல்ல அன்றைக்கே அவர்கிட்ட கேட்டேன். நீ படம் பண்ணுற சரி, இதை கொண்டு போய் தேட்டருக்கு சேர்ப்பியா? தேட்டருக்கு சேர்க்குற அளவுக்கு ஒரு நாளைக்கு இது பண்ண முடியுமா? இல்லை, மஞ்சு சார் மாதிரி எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய இருக்காங்க, அதெல்லாம் அவங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க. அப்புறம் 2-3 பெரிய ஃபைனான்சியர்ஸ் எல்லாம் சொன்னார். அவங்க எனக்கும் தெரியும், அவங்க ஏற்கனவே சினிமாவில் இருக்காங்க, அவங்கெல்லாம் கூட ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னோட தான் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. ஸோ ஒரு படம் வந்து நம்ம பூஜை போட்டு ஷூட்டிங் பண்ணுறது கூட பெருசு இல்லை. இன்றைக்கி ப்ரமோஷன் பண்ணி அது கொண்டு போய் தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு உரிய கெப்பாசிட்டி நமக்கு வேணும். இப்போது சின்ன படங்கள் தேட்டருக்கு கொடுப்பட்டால் அவங்கள போய் கேட்டால் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லுவாங்க. சின்ன படங்கள் போட்டால் சார் கம்மியாக தான் ஆள் வராங்க, அப்புறம் எனக்கு பார்க்கிங்லேயும் காசு வராது, அப்புறம் எனக்கு வந்து கேன்டீன்லேயும் காசு வராது, அப்புறம் இந்த சின்ன படங்களை நான் போட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு அவங்க சொல்லுவாங்க. அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது. அதனால் நம்ம சின்ன படங்கள் பண்ணும்போது அட்லீஸ்ட் குறைஞ்ச தேட்ரு ஒரு 100 தேட்ரு அந்த மாதிரியாவது 100 தேட்டர் வரைக்கும் நம்ம வந்து சின்ன ஸ்க்ரீன்ஸாக பார்த்து செலக்ட் பண்ணி அதெல்லாம் ரிலீஸ் பண்ணி அதை வந்து வாடகை கட்டி அதை ரிலீஸ் பண்ணி அதை கொண்டு போய் மக்களுக்கு சேர்த்து அந்த படம் நல்லா இருக்குன்னு சொன்னோடனே பிக்கப் ஆகுதுல்ல, அங்கேருந்து அவனுடைய வாழ்க்கை சேஞ்ச் ஆகிடும். அந்த ஒரு நம்பிக்கையில் தான் அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் எங்கெங்கிறதோ ஈசல் மாதிரி ப்ரொடியூசர்ஸ் வந்துகிட்டே இருக்காங்க. அதில் தோற்றவங்கெல்லாம் போயிட்டே இருக்காங்க. இது வந்துக்கிட்டே இருப்பாங்க, போயிட்டே இருப்பாங்க. சினிமா வந்து என்றைக்குமே வாழும். சினிமாவெல்லாம் அழிக்க முடியாது. பரிணாமங்கள் தான் மாறும். ஓடிடி அது இதுன்னு கொஞ்சம் மாறுமே தவிர சினிமா என்றைக்குமே இருக்கும். நேற்று கூட ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தேன். என்னுடைய அசிஸ்டண்ட் சேரன் பண்ண படம் அது வந்து அவ்வளோ நல்ல பேர் வந்திருக்கு இதில் ஓடிடியில். அது போய் வாழ்த்திட்டு வந்தேன். அது ஜேர்னின்னு, சேரன் ஜேர்னின்னு.
அவனுக்கு எவ்வளோ கேப் கிடச்சி அதுக்கப்புறம் இப்போ பண்ணியிருக்கான் பாருங்க. இப்போ தான் அவனுக்கு முகத்தில் ஒரு சிரிப்பே வருது. அந்த ஃபேமிலிக்கும் ஒரு முகத்தில் சிரிப்பு. எவ்வளோ பிரச்சனைகள் சந்திச்சிருக்கான். இதெல்லாம் சகஜம். அது சினிமாக்காரங்களுக்கு மட்டும் இல்லை, மனுஷனாக பிறந்த எல்லாருக்குமே பிரச்சனைகள் வரதான் செய்யும். அதை எப்படி சமாளிக்கிறதுன்றது முன்னாடியே யோசித்து அதுக்கு பிளான் பண்ணி வாழ்க்கையை நடத்தணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய ஆசையும். சார், சினிமா மேடைகள்ல வந்து அரசியல் பேசுறாங்க. சினிமா மேடைகள் அரசியல் பேசுறாங்க. நீங்க ஒரு லெஜெண்டரி டைரக்டர், நீங்க எப்படி பாக்குறீங்க அதை? நான் பார்க்கலையே. இல்ல சார், அதுக்கப்புறம் அது அரசியல்வாதிகிட்ட போனா அது கமெண்ட் பண்றாங்க, இவங்களாம் பேச தகுதியே கிடையாது. அண்ணாமலே வந்து இப்போ பேசியிருக்காரு பா ரஞ்சித்தை பத்தி, அவர்லாம் ஒரு ஆளே கிடையாதுன்ட்டு. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, அண்ணாமலை சார் என்ன பேசினாருன்றது எனக்கு தெரியாது. பா ரஞ்சித் பேசுனதை நான் பார்த்தேன். பட் அது அவங்களுடைய அபிப்பிராயம் தானே, அப்படியே விட்டு போக வேண்டியதுதான். சினிமா வேற, அரசியல் வேற. ஆனால் சினிமாலேருந்து அரசியலுக்கு வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஆனால் இதெல்லாம் ஏன் பேசுகிறாங்க அப்படின்னா, அரசியலும் சினிமாவும் தான் மக்களுக்கு உடனே போய் ரீச் ஆகும். அதனால தான் இந்த ரெண்டு ஃபீல்டு இருக்குது. ஆக்சுவலாக இவ்வளோ சம்பாரிச்சிட்டாங்க, இவ்வளோ கோடி வாங்குறான், இவ்வளோ கோடி வாங்குறாங்கன்னு ஒரு வாட்டி ரஜினி சார் நானும் ஐ திங்க் முத்துவா படைப்பான்னு தெரில, அந்த ஒரு பெரிய ஹோட்டலில் வந்து நான் டைலாக் எழுதிட்டுருக்கேன். வந்தார். வந்து அந்த 9th ஃப்ளோர் ரெசிடென்சி டவர்ஸ்னு நினைக்கிறேன். அந்த 9th ஃப்ளோரில் ஜன்னலில் இப்படி பார்த்துட்டே இருந்தார். நீங்கள் எழுதுங்க அப்படின்ட்டு பார்த்துட்டே இருந்தார். பார்த்துட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு என்ன சார் பார்க்குறீங்க அப்படின்னா, என்ன லட்சக்கணக்கான வீடுகள் தெரியுது, எவ்வளோ பெரிய இடம் அது, நம்ம சிட்டி எப்படி இருக்குது சுற்றி பார்த்தாரு. ஏன்னா அந்த 9th ஃப்ளோர்லேருந்து சுற்றி எல்லாமே தெரியும். ஆனால் இதில் அது வந்து சிவாஜி சார் வீடு, அந்த பக்கத்தில் சார் அதே ரோட்டில் தான் சார் மனோரமா ஆச்சிருக்காங்க. அந்த மாதிரி இங்கே வந்து கிருஷ்ணா சார் வீடு, அவ்வளோதான் தெரியுது. சினிமாக்காரங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த லட்சம் வீடுகளில் ஒரு 3 பேர் தான் இருக்கும்ல அப்படின்னு, அவ்வளோதான். அந்த 3 பேருக்கான பப்ளிசிட்டி பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும். ஆனால் சம்பாதிக்கிறவங்க இது பண்ணுறவங்க உலகம் பூரா எவ்வளோ கோடி வீசுறவங்க இருக்காங்க. ஆனால் நம்ம சினிமாக்காரன் ஏதாவது சம்பாதிச்சிட்டான், சினிமாக்காரன் ஏதாவது பணம் வாங்கிட்டா மட்டும் பேசுவாங்க. அது ஏன்னா அதுக்கு ஒரு கவர்ச்சி, அதான் நட்சத்திர அந்தஸ்துன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அரசியலில் இருக்கவங்க பெருசாக சம்பாதிச்சாங்க இது பண்ணுறாங்க அப்படின்னா, அது நேர்மையாக சம்பாதிச்சாங்களா எப்படி சம்பாதிச்சாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அதை பற்றி பேசும்போது ஒரு பப்ளிசிட்டி கிடைக்குது, அவ்வளோதான்.